என் கூட இருக்க நடிகர் ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு சமூக சேவை செய்வதற்காக அரசியல்ல வந்திருக்காரு அப்படின்னா அதை நம்ம அப்ரிஷியேட் தான் பண்ணணுமே ஒழிய அதை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. என்றெல்லாம் ஒரு மனுஷனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பேசுறதே அசிங்கமான விஷயம். அவன் வீட்டுல என்ன செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சுட்டு போனா நல்லது. என்ன நாட்டுக்கு பண்ண போறாரு, நம்ம ஊருக்கு என்ன பண்ண போறாருன்றத பத்தி பேசுனீங்கன்னா சந்தோஷமான விஷயம். அவர் பாத்ரூம்ல என்ன பண்றாருன்றத பத்தி பேசுறதுக்கு நமக்கு யாருக்குமே அருகதை கிடையாது. யார் யாரு என்னென்ன பண்ணணுமோ அவங்க அதை பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு எந்த ஆதரவு யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு நாங்க ஆதரவு கொடுப்போம். ஜெயலலிதா அவங்க ஆயிருக்காங்க. அதை தொடர்ந்து பெரிய ஒரு எழுத்து விஜய் வராரு. நீங்க ஒரு சக நடிகராக என் கூட இருக்க நடிகர் ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு சமூக சேவை செய்வதற்காக அரசியல்ல வந்திருக்காரு அப்படின்னா அதை நம்ம அப்ரிஷியேட் தான் பண்ணணுமே ஒழிய அதை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. அவர் என்ன பண்ண போறாரு, என்ன செய்யறாரு அப்படின்றது அவருக்கு தான் தெரியும். நம்ம as a actor, co-actor, I will always appreciate whatever he wants to do in his life. That's his own decision. ஒரு அரசியல் வந்த பிறகு அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை ஓவரா விமர்சிக்கப்படுது. ஒரு நடிகரை தவிர அவர் தனிப்பட்ட வாழ்க்கையை என்றெல்லாம் ஒரு மனுஷனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பேசுறதே அசிங்கமான விஷயம். அவன் வீட்டுல என்ன செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சுட்டு போனா நல்லது. கரெக்டா? அவரு என்ன நாட்டுக்கு பண்ண போறாரு, நம்ம ஊருக்கு என்ன பண்ண போறாருன்றத பத்தி பேசுனீங்கன்னா சந்தோஷமான விஷயம். அவர் பாத்ரூம்ல என்ன பண்றாருன்றத பத்தி பேசுறதுக்கு நமக்கு யாருக்குமே அருகதை கிடையாது. அதை விட்டுட்டு அவருடைய பொது வாழ்க்கையை பத்தியோ அவருடைய பர்சனல் லைஃபை பத்தி பேசுறது இங்கீதம் கிடையாதுன்னு தான் நான் நினைப்பேன்.